மரண படுக்கையில் இருக்கிற எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி இப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, நான் யார் தெரியுமா? உமக்கு முன்பாக உண்மையுள்ள ஒரு மனிதன், உமக்கு முன்பாக நான் பரிசுத்தவான், உமக்கு முன்பாக நான் நல்லவன், நான் யாருக்கும் எந்த கேடும் செய்யவில்லை என்று தைரியமாய் பேசுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனித்து பாருங்க. எசேக்கியா வாயிலிருந்து அந்த வருகிற வார்த்தை, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ள மனிதன். உங்களால் சொல்ல முடியுமா? தேவன் அதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிறார். ஏன்னா ஒரு நாள் வரப்போகிறது, தீங்கு நாள். அந்த தீங்கு நாளுக்கு நம்மை விலக்கி காக்கணும். நம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் நம்ம கிட்ட வரப்போகிறது. அதிலிருந்து நாம் விலக்கி காக்கப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாய், உத்தமமுள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் நம்மை காண்பிக்க வேண்டும்.